यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्. எல்லோருக்கும் நமஸ்காரம். உங்களுக்கு எல்லோருக்கும் விருது வாங்கணும்னு ஆசையாக இருக்கா? விருது அப்படின்னா இந்த ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அதுதான். நாம் குழந்தையாக இருக்கும்போது ஸ்கூலில் பெயிண்டிங் காம்படிஷன்ஸில், ஓட்டப்பந்தயத்தில், சாக் ரேஸ், லெமன் அண்ட் ஸ்பூன், மியூசிக்கல் சேர், இந்த மாதிரி பல விஷயங்களில் நாம் விளையாடி ஸ்போர்ட்ஸில் கலந்துட்டு ப்ரைஸ் வாங்கியிருப்போம். அதுக்கு பெயர் விருது. தமிழில் விருதுன்ற ப்ரைஸ். ஓகே. அதுக்கு வயசு ஆக 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 நமக்கு அந்த விருது ப்ரைஸ் அப்படின்றதையே மறந்து போயிடுது இல்லையா? அது எப்போ வாங்க போகிறோம்? திருப்பி எப்போ வாங்க போகிறோம்? திருப்பியும் அந்த விருது வாங்கிறது எப்படி அப்படின்னா, ஒருத்தரை நினச்சா கண்டிப்பாக உங்களுக்கு விருது கண்டிப்பாக கிடைக்கும். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். இந்த மாருதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேய சுவாமியே, அவர் பேர் சொன்னாலோ, அவரை சேவிச்சாலோ, அவரை நமஸ்காரம் பண்ணாலோ, அவர் படத்தை பார்த்தாலோ, அவர் அம்சமான குரங்கு இருக்கு பாருங்க, அதை படத்தை பார்த்தாலோ அந்த படத்தை அவங்க இடத்துல, வியாபார இடத்துல ஒட்டி வச்சாலும், அவங்க வீட்டிலேயே ஆஞ்சநேயர் படம், இந்த சம்பந்தப்பட்ட மதங்கள் இல்லாமல், இந்து மதம் இல்லாமல் வேறு யாராவது இருக்கா அப்படின்னா, அந்த ஆஞ்சநேயருடைய அம்சமாக இருக்கக்கூடிய அந்த குரங்கு, அந்த படம் இதை ஒட்டி வச்சாலோ, எதுவுமே நமக்கு இப்போ இது பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய மந்திரம் ஸ்ரீ ராமச்சந்திரருடைய 2 அக்ஷரம், ராம் ராம் ராம். ஆஞ்சநேயர் இந்த ராமநாமத்தை மட்டுமே சொல்லிட்டு வந்தார், இப்போவும் சொல்லிட்டு இருக்கார். யார் யாரெல்லாம் ராமநாமத்தை சொல்லிட்டு வராளோ, அங்கே பக்கத்துலேயே நாம் நின்றுண்டு சொன்னால் அவர் குதிச்சுட்டே கேட்பாராம். நாம் படுத்துட்டு சொன்னால் அவர் உட்காந்துட்டு கேட்பாராம். நாம் உட்காந்துட்டு சொன்னால் அவர் நின்றுட்டு கேட்பாராம். நாம் நின்றுட்டு சொன்னால் அவர் ஆடிண்டே கேட்பாராம். நம்மளும் ஆடிண்டே சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை அவருக்கு தலைக்கு மேலே அவர் கையில் ஏந்தின்றுவாராம் சுவாமி. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான மந்திரம், ராமநாம மந்திரத்தை சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி புத்தி, பலம், தைரியம் சகலத்தையும் கொடுக்கக்கூடியவர் அவர்தான். புத்திர் பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்யம் வாக்படுந்துஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். புத்தி, பலம், தைரியம், வாக்குத்தன்மை, நம்ம பேசுகிற வாக்கு, சொல்கிற வாக்கு பழிக்கிறது, அப்படி இருக்கக்கூடியது. இதெல்லாம் யாரை ஸ்லோகத்தை சொன்னால் நல்லா இருக்கும், யார் பேரை சொன்னால் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும், சித்திக்கும் அப்படின்னா ஆஞ்சநேய சுவாமியோடைய பேர். இதெல்லாம் 2 அக்ஷரம். எதுவுமே நம்ம சகஸ்ரநாமத்தை சொல்ல வேண்டாம், 1008 நாமாக்களை சொல்ல வேண்டாம், அஷ்டோத்திரத்தை சொல்ல வேண்டாம். 2 அக்ஷரம், ராம் 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 ராம்னு இந்த ராமநாமத்தை சொல்லிட்டு வந்தாலே ஆஞ்சநேய சுவாமி நமக்கு பக்கத்துலேயே உட்காந்துட்டு எல்லாத்தையும் கேட்டு, உனக்கு என்ன வேணுமோ நான் கொடுத்துட்டேன். அந்த காலத்தில் பிரம்மாவை நோக்கி தவம் பண்ணுவாளாம். எல்லாரும்
கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், இப்போ நடந்துட்டுருக்கிறது கலியுகம். கிருத்தயுகத்திலே தவம் பண்ணுவா, எல்லாரும் பிரம்மாவை நோக்கி தவம் பண்ணுவா. அவர் தான் உடனே கொடுத்துருவார், வரத்தை கொடுத்துருவார், கொடுத்துட்டு மாட்டிப்பார். அதை காப்பாற்றுறதுக்கு பரமேஸ்வரரும் குறிப்பாக மகாவிஷ்ணுவும் ஒத்தாசை பண்ணி ஹெல்ப் பண்ணுவார் பிரம்மாவுக்கு. அதெல்லாம் புராணங்கள்லே நீங்கள் தெரிஞ்ச விஷயங்கள் தான். திருத்தயுகம் துவாபர யுகத்திலலாம் யஜ்ஞங்கள், யாகங்கள் அதெல்லாம் பண்ணணும். புரந்தரதாசர் என்ன சொல்கிறார், எனக்கு ஜபம் பண்ண தெரியாது, தவம் பண்ண தெரியாது, உபவாசம் இருக்க தெரியாது, ஸ்நானவனறியேனோ மந்திரவனறியேனோ தந்திரவனறியனந்தன பேட்டா. எனக்கு ஸ்நானம் பண்ணுறதுக்கு தெரியாது, எனக்கு ஜபம் பண்ணுறதுக்கு தெரியாது, தவம் பண்ணுறதுக்கு தெரியாது, எனக்கு பகவான் நாமத்தை மட்டும்தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறார். அதே தான் இங்கே இவர் என்ன சொல்கிறார், யார் ஒருத்தர் பகவான் நாமாவை சொல்கிறேடோ அங்கேயே நான் பக்கத்துலேயே இருக்கேன்றார் ஆஞ்சநேய சுவாமி. இந்த ஆஞ்சநேய சுவாமிக்கு நாம் அவருடைய கடாட்சம் நமக்கு வரத்துக்கு நாம் என்ன பண்ணணும், இதுதான் முக்கியம், வேறு எதுவுமே வேண்டாம். ஒவ்வொருத்தருக்குமே சில பேர் பார்த்தா தேகம், அவளுடைய தேகம் மெலிசாக இருக்கும், அவள் நல்லா கொஞ்சம் பருமனாக ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும், பருமனான தேகம் நல்ல மெலிசா ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த ரெண்டுத்துக்குமே தான் உபாயம் அவர் தான் சொல்கிறார். அதே மாதிரி உனக்கு வித்தை, சகல வித்தியையும் உனக்கு கிடைக்கணுமா, ஆஞ்சநேய சுவாமியை வழிபட்டால் எல்லாம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு வசதியான மந்திரம். ஆஞ்சநேய சுவாமியை வழிபடலாம். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் 4 பிரதட்சிணம் பண்ண போகிறோம். பிள்ளையார் கோயிலுக்கு போனால்னா ஒரு பிரதட்சிணம், பெருமாள் கோயிலுக்கும் ஆஞ்சநேய சந்நிதிக்கும் மகாலட்சுமி சந்நிதிக்கெல்லாம் 4 பிரதட்சிணம் பண்ணணும். சுதர்சன சக்கரத்தாழ்வார் 16 பிரதட்சிணம் பண்ணுறது ரொம்ப ஏற்றம், விசேஷம். அதனாலே ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவு பிரதட்சிணம் கணக்குன்னு இருக்குது. அதை பண்ணுறது 4 பிரதட்சிணம். நாம் ஆஞ்சநேய சுவாமியை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பிரார்த்தனை உண்டோ அந்த பிரார்த்தனையை நல்லபடியாக நிறைவேற்றி கொடுப்பா. ஆஞ்சநேயா நான் ஒன்றை தான் நம்பின்ட்டுருக்கேன், வேறு எதுவுமே இல்லை. ஆஞ்சநேயா நான் ஒன்றை தான் நம்பின்ட்டுருக்கேன். ராமச்சந்திர பிரபோ நான் ஒன்றை தான் நம்பின்ட்டுருக்கேன். நீங்கள் ராமச்சந்திரனை கிட்ட சரண்டர் ஆகிட்டேன்னா அங்கே ஆஞ்சநேயர் அவர் பார்த்துப்பார். ஆஞ்சநேயர்கிட்ட கேட்டேன்னா அவர் என்ன சொல்லுவார், நான் போய் ராமச்சந்திர சுவாமிகிட்ட சொல்லி நான் உங்களை ஒத்தாசைக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட மகானுபாவர் இந்த ஆஞ்சநேய சுவாமி. சஞ்சீவி மூலிகையை அதை அந்த சஞ்சீவி மலையே எடுத்துன்னு வந்தாராம். அந்த மூலிகை மட்டும் கொஞ்சம் போரம் வேணும்னு கேட்டதுக்கு அத்தனையுமே எடுத்துன்னு கொடுத்தாராம். அதை மாதிரி நீங்கள் ஒன்று கேட்டால் உங்களுக்கு பல மடங்காக கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா ஆஞ்சநேய சுவாமி தான். அதுக்குன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு கல்யாணம் தான் கேட்குறேன், எனக்கு 1000 கல்யாணம் வேண்டாம், அந்த அர்த்தத்தில் சொல்லலை. உங்கள் பிரார்த்தனை ஒரு தடவை சொன்னால் போகிறோம், அவருக்கு பல முறையாக அவர் எடுத்துப்பார். இதுதான் விஷ்ணு சகஸ்ரநாமத்திலேயே கூட சொல்லியிருக்கார் பீஷ்மாச்சாரியர். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. இந்த ராம அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ஷரத்துக்கு மதிப்பு 10. ராம 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 3 தடவை சொல்கிறீங்களா, 10 × 10 × 10 போட்டேன்னா எவ்வளோ ஆகிடுறது, 1000 ஆகிடுறது.
10 10 100, 100 பக்கத்தில் ஒரு சைபர் போட்டால் 1000, 1000 தடவை சொன்ன மாதிரி ஆயிடுறது. இது சொன்னவர் யார்? பீஷ்மாச்சாரியார் அப்பவே சொல்லிட்டார், இந்த மந்திரத்தை ஒரு தடவை சொன்னால் 1000 தடவை சொன்னதுக்கு பலன் அப்படின்னு அன்றைக்கே சொல்லிட்டார், பீஷ்மாச்சாரியார் சொல்லிட்டார். அதனால் இந்த ராமநாம மந்திரத்தை சொல்கிறவா யாரோ, அதே மாதிரி ஆஞ்சநேய சுவாமியே உபாசகமாக இருக்கிறவ யாரோ, ஆஞ்சநேயரே மகா பிரத்யக்ஷ தெய்வமாக நினச்சிட்டு யாரெல்லாம் வழிபட்டுன்னு வராளோ அவளையே சாக்ஷாத் நான் ஒன்றை தான் நம்பின்ட்டுருக்கேன், உன் பாதார விந்தமே சரணம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பை ஒப்படைச்சிட்டேன்னா உங்களுக்கு உங்களுடைய எந்த விதமான சகல வேலையும் நல்லபடியாக நடக்கும். ஆஞ்சநேய சுவாமி ஒரு பிரம்மச்சாரி தானே, அவர்கிட்ட போய் நாம் கல்யாணத்தை பற்றி கேட்டால் நடத்தி கொடுப்பாரா? கேட்டு பாருங்கோ, கேட்டு பாருங்கோ. நம்மளால் உண்டான முயற்சியை நம்ம செஞ்சிடணும். முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்கார் தெய்வ புலவர் திருவள்ளுவர். அதனால் நாம் பண்ண வேண்டிய விஷயத்தை நாம் பண்ணிடணும். நாளைக்கு இது பண்ணலை அது செய்யலை அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்மளுடைய வேலை எல்லாம் பண்ணிடணும். ஒரு சில பேர் சொல்லுவா, பையனுக்கு கல்யாணம் ஆகலையா, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையா, திருவிடந்தை போங்கோ, திருமணஞ்சேரி போங்கோ, சிறுவாபுரி போங்கோ, என்னென்ன இடங்கள்லாம் சொல்கிறாலோ எல்லா இடத்துக்கும் நாம் போயிட்டு வந்துட்டு தான் இருப்போம். ஆனால் கல்யாணம் ஆகிறதோ ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மட்டும் நமக்கு இருக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. கல்யாணம் இன்னும் வரல, ஏன்னா பையனுக்கோ பொண்ணுக்கோ இன்னும் கல்யாணம் நடக்கலை அப்படின்னு நினச்சிட்டு துஞ்சிடப்படாது. கண்டிப்பாக நடக்கும். எல்லாம் அதுக்கு உண்டான நேரங்கள் வந்தால் தான் அதுக்கு அங்கங்கே நேரத்தில் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அவசரப்பட வேண்டாம். நல்லது சீக்கிரமாகவே உங்கள் கிரகத்திலே, உங்கள் வீட்டில், உங்கள் ஆற்றுல நல்லபடியாக எல்லாம் அற்புதமாக நடந்து ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியோடைய கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கணும். நெத்தியில் செந்தூரம் விட்டுடுவாங்க. நீங்கள் வியாபார ஸ்தலமாக இருந்தால் செந்தூரத்தை வைங்கோங்க, முகப்பில் செந்தூரத்தை வைங்க. ஒரு வீட்டில் முகப்பில் செந்தூரத்தை வைங்க, வீடு அந்யோன்யமாக இருக்கும். கணவன் மனைவி, பசங்க அப்பா பொண்ணு அப்பா ரிலேஷன்ஷிப் சரியாக வரலையா, செந்தூரத்தை வீட்டில் வைங்க, ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லாயிருக்கும். சண்டை போட்டவாலாம் சேர்ந்துருவா, எந்த விதமான சங்கடங்களும் இருக்காது. இதை மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்குது. ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை சாத்துறது அவ்வளோ ஒரு விசேஷம். ஆஞ்சநேயருக்கு முடிஞ்சப்போ வெத்தலை மாலை சாத்துங்க. வெண்ணெய் அவருக்கு உடம்பு சிரசுலேருந்து பாதம் வரையும் வெண்ணெய் சேர்க்கணுன்றது இல்லை, ஹிருதயத்துக்கு சேர்க்குற அளவுக்கு கொஞ்சம் போரும் வெண்ணெய் கொடுத்து கோயிலில் கொஞ்சம் சாத்துங்கன்னு சொல்லி கொடுங்க. வியாதிகள் உங்கள் ஆற்றுல, உங்கள் கிரகத்தில், உங்கள் வீட்டில் ஏதாவது வியாதிகள் இருந்தால் அந்த வியாதியெல்லாம் பரிபூர்ணமாக சரியாயிடும். பிரார்த்தனை பண்ணிட்டு கொஞ்சம் ஓரம் வெண்ணெயை ஆஞ்சநேய சுவாமிகிட்ட கொடுங்க. கோயில் பட்டாச்சாரியார் குருக்கள்கிட்ட கொடுத்து அதை சாத்த சொல்லுங்க. அது வியாதிகள்லாம் தீர்த்து வச்சிடும். அது மாதிரி சுவாமிக்கு திருமஞ்சனம் பண்ண தைலம், திருமஞ்சனம் பண்ண அபிஷேக தீர்த்தம் இதெல்லாம் வாங்கி தேகத்துக்குள்ளே எடுத்துக்கோங்க, சாப்பிடுங்க. வியாதியெல்லாம் சரியாயிடும். மந்த புத்தி சரியாயிடும். நல்ல படிப்பு. சூரிய தேவர்கிட்ட போய் படிக்கிறதுக்கு இவர் பறந்து போகிறாராம். எப்படி போகிறாராம்? அங்கே பெரிய மாம்பழம் மாதிரி தெரிகிறாராம் சூரியன். அவர் நேராக அங்கே போய் அந்த பாடத்தை கற்றுக்கணும்னு போய் கற்றுண்டு எல்லா விஷயங்களும் சகலகலா பண்டிதர் அவர் தான். அப்படிப்பட்ட அவருடைய நம்ம துதிச்சு அவரை ப்ரே பண்ணி அவருடைய நாமத்திலேயே அவருடைய சிந்தனையிலேயே நாமும் இருந்தால் நமக்கு ஜெயம் நிச்சயம் இருக்கும். ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லி நோட்டு புத்தகத்தில் எழுதின்னு வரலாம். இல்லை நீங்கள் மனசுலேயே ஒரு 10 ஆவர்த்தி 28 ஆவர்த்தி ஸ்ரீராம 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 ஸ்ரீராமன்னு சொல்லிட்டு வரலாம். இதெல்லாம் அவசியம் செய்ய வேண்டிய ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சக்தி தரும் மந்திரம்
உங்களுக்கு வெற்றி வேண்டுமா அப்படின்ற இந்த டாப்பிக்கில் இன்றைய உபன்யாசம் ஆஞ்சநேய சுவாமியோடைய கடாட்சத்தினாலும் குரு கடாட்சத்தினாலும் அடியனுடைய ஆச்சாரியன் திருக்கண்ணமங்கை கொத்தவாசல் கிடாம்பி ஸ்ரீ ரங்கநாயகி நாராயணபுத்திர ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமியோடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலும் மம மாதா ஸ்ரீ பத்மாசினி தேவி மம பிதா ஸ்ரீ ஸ்ரீனிவாச சுவாமியோடைய ஆச்சாரிய அனுகிரகத்தினாலையும் அடியனுடைய மாத்ரு மாதா ஸ்ரீ ராஜலக்ஷ்மி தேவியும் சகல பித்ருக்களுடைய அனுகிரக ஆசீர்வாதத்தினோட இன்றைய உபன்யாசம் அடியே நீங்கள் சொல்ல கேட்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நல்லதெல்லாம் நடந்து தெய்வ கடாட்சமும் தெய்வ அனுகிரகமும் உங்கள் ஆற்று உங்கள் கிரகம் உங்கள் வீட்டு சகல பித்ருக்கள் மூதாதையர்களுடைய சகல ஆசீர்வாத அனுகிரகமும் சேர்ந்து உங்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நல்லபடியாக நடக்க ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய இந்த உபன்யாசத்தை அடியேன் பூர்த்தி பண்ணிக்கிறோம். மீண்டும் சீக்கிரம் பார்ப்போம்.